Welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது மருத்துவ குணங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். எதனுடைய மருத்துவ குணம்னு பார்க்குறீங்களா? பூண்டுல இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பூண்டை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய உடல் வந்தீங்கன்னா ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் மருந்தாக பயன்படுறது உணவு தாங்க. அந்த உணவை எந்த அளவில் எவ்வளோ பக்குவமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய உடலுக்கு அது மகத்தான பயன்களை தருது. ஸோ அந்த மகத்தான பயன்கள் தரும் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற இந்த பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த பூண்டை நம்ம எப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம முழுசாக ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பூண்டினுடைய பயன்பாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளிலும் இது அதிகமாகவே பயன்படுதுங்க. வெளிநாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெயின், இத்தாலி, சீனா போன்ற நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லா வகை உணவுப் பொருட்களிலுமே இந்த பூண்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க. இப்போ இந்த பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா அல்லிசின், சல்ஃபர், ஜிங்க், கால்சியம், அயோடின், சல்ஃபர், குளோரின் இந்த மாதிரி சத்துக்களும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கும் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படிங்கிற தாது சத்து இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்குது. செலினியம் சத்து புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்சிகேட் அப்படிங்கிற சத்தும் பூண்டில் அதிகமாக இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய சுற்றோட்ட ஆரோக்கியத்தையும் மேம்பட உதவியாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த பூண்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புக்குமே இது மிகப்பெரிய பயனாற்றுது. அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுங்க. உடல் பருமனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பூண்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இந்த பூண்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடை குறையும். எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது கெட்ட கொழுப்புகள் மற்றும் அடிபோஜெனிக் திசுக்கள் நம்மளுடைய உடலில் உருவாகிறத தடுத்துருச்சு அப்படின்னாவே நம்மளுடைய உடல் பருமன் ஆகாது. அதை தடுக்கிறதுக்கு இந்த பூண்டு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாங்க. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க 3 to 4 பற்கள் பூண்டு பற்களை சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். உடலில் ரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பூண்டை சாப்பிடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 mmHg ரத்த அழுத்தம் நம்மளுடைய உடலில் இருக்குது அப்படின்னா 8 mmHg குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பயோ ஆக்டிவ் சல்ஃபர் மற்றும் அல்லிசிஸ்டைன் அப்படிங்கிற சத்துக்கள் நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்குதுங்க. இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னா சமைக்கப்படாத அல்லது காய வைக்கப்பட்ட பூண்டினை சாப்பிட்டாவே போதும். இதனுடைய ரத்த அழுத்தம் குறையுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் எதனால் அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஏற்படுற வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டால் தான் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருந்தே மோஸ்ட்லி எல்லாருக்குமே நீரிழிவு நோய் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த பூண்டை சாப்பிட்றதுனால அதனுடைய அளவை குறைக்குங்க. ஸோ நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூண்டை சாப்பிடலாம். ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸினுடைய அளவை குறைச்சி இன்சுலினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு மிகப்பெரிய பங்காற்றுது. ஸோ இந்த நீரிழிவு நோயை தடுக்கணும் இல்லை அதை எதிர்த்து போராடினா சமைக்கப்படாத 2 to 3 பூண்டு பற்களை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்லாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பல் மற்றும் சளியை குணமாக்குறதுக்கு இந்த பூண்டு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னே சொல்லலாம். வெள்ளை பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்றுகளை எதிர்க்கும் பண்பும் உடலில் ஏற்படுற இரும்பல், சளி போன்ற சாதாரண நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இந்த பூண்டுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க. அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இரும்பல், சளியை நமக்கு ஈஸியாக குணப்படுத்தும். நம்ம அதிகமாக பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகமாக உருவாக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பூண்டில் சக்திகள் இருக்குது. இருமல், சளி அப்படின்னாவே பாலில் பூண்டு போட்டு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இருமல், சளி பிரச்சனைகள் போகுங்க. இப்போ அது இல்லாமல் இது கூட வெற்றிலையோட காம்பு, பூண்டு, திப்பிலி, வசம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இருமல், சளி போகுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் இப்போ இருக்கிறது ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து குறையணும் அப்படின்னா பூண்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். உடலில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேருவதை 20 to 60% வந்து குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றுதுங்க. சமைக்கப்படாத 1-2 பூண்டு பற்களை வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கொழுப்பினுடைய அளவு வந்து கண்டிப்பாக வந்து குறையுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுல இந்த பூண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றுதுங்க. வெள்ளை பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா வித இருதய நோய்களையும் வந்து தடுக்குதுங்க. அதே மாதிரி உடலில் கொலஸ்ட்ரால், கொழுப்பு, ட்ரைக்ளிசரைட், சீரம், பிளேட்லெட் திரட்டல் போன்றவற்றை குறைத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய செயல்பாடுகளை வந்து அதிகரிக்குதுங்க. இதன் மூலயமா நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அதனால இந்த பூண்டை சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதயம் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். வயது அதிகரிக்கிறதே ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற எலும்புகள் எல்லாமே வந்து பலவீனம் அடையுதுங்க. ஸோ அந்த எலும்புகள் வந்து பலவீனம் அடையாமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த பூண்டுகளை வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி எலும்பு முறிவு, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற குறைபாடுகள் வந்து இப்பெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து ஏற்படுது. இப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பூண்டை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அதனுடைய குறைபாட்டில இருந்து கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலும்பை வந்து அழிக்கக்கூடிய என்சைம்களுடைய செயல்பாட்டை வந்து குறைச்சி எலும்பை வந்து அதனுடைய சேதத்தில் இருந்து காக்கிறதுக்கு டைசல்ஃபைடு வந்து உதவுது. அதனுடைய பொருள் தன்மை வந்துட்டு இந்த பூண்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்பை வந்து பாதுகாக்கிறது பூண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் வந்து வெள்ளை பூண்டை வந்து சாப்பிட்றதுனால உடல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில், உடல் எடை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை இவை எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி பால் கொடுக்கும் தாய்மார்களும் வந்துட்டு இந்த பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். இப்போ பாருங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்களும் வந்துட்டு சாப்பிடலாம், தாய்மார்களும் வந்து இந்த பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால ரொம்பவே நம்மளுடைய உடலுக்கு வந்து நன்மைகள் வந்து செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு வந்து நம்மளுடைய உடலில் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பைட்டோ ஊட்டச்சத்துக்கள் வந்து இயற்கையில் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக வந்து உருவாகுது. இது வந்து உடலில் ஏற்படும் விஷத்தன்மையை வந்துட்டு போக்கி ஆக்சிடேட் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உதவுதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடலில் வந்து ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டாலும் ஏதாவது செல்கள் வந்து தொந்தரவுக்குள்ளானாலும் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து மிகப்பெரிய பங்காற்றுன்னே சொல்லலாங்க. நம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியும் வந்துட்டு 1-2 பச்சையான பூண்டு பற்களை வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்குங்க, ஆனால் வந்து வெறும் பச்சையாக சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு வந்து மிகப்பெரிய பயன்கள். இதே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டோ இல்லை வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்றதுனால அதனுடைய பயன்கள் வந்து கொஞ்சமாக குறைஞ்சி தான் நமக்கு கிடைக்குது. நம்ம பச்சையாக சாப்பிடும் போது நம்மளுடைய பூண்டினுடைய பயன்கள் வந்துட்டு அப்படியே நமக்கு முழுசாக வந்து கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல். நம்மளுடைய கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு படிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து பலவீனம் அடையுங்க. அதே மாதிரி மதுபழக்கம் இல்லாத நபர்களும் வந்துட்டு கல்லீரல் கொழுப்பு பிரச்சனையை போக்குறோம் அப்படின்னா அந்த பூண்டு வந்து அதிகமாக வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து பயன்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புற்றுநோய் அதை எதிர்த்து போராடுற பண்பு வந்து இந்த பூண்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, செலினியம் அப்படிங்கிற சத்து வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடலாம். புற்றுநோய் வந்து வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளுடைய அன்றாட உணவுகளில் வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி காலையில் கூட சமைக்காத வெறும் பச்சை பூண்டை பற்களை வந்து நம்ம சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக நோய் தொற்றை தடுக்கணும் அப்படின்னா இந்த பூண்டுகளை வந்து அதிகமாக வந்து சாப்பிட்லாங்க. தொண்டைப்புண், நமக்கு வந்து தொண்டையில் வந்து ஏதோ காரமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு அலர்ஜி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா புண்கள் வந்து ஏற்படும், காயமாக கூட அது இதாயிரும், நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதே மாதிரி வைரஸ் தொற்று, ஏதோ ஒரு வைரஸ் தொற்றுச்சு அப்படின்னாலும் நம்மளுடைய தொண்டையில் வந்து புண்ணாயிருங்க. இப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பூண்டு பற்களை வந்துட்டு அதிகமாக சாப்பிடலாம். இந்த காயங்கள் வலியை குணப்படுத்துகிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு வந்து இந்த பூண்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தொண்டை புண்கள் வந்து சீக்கிரமாக வந்து குணமடையுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா, சளி, ஆஸ்துமா கோளாறை குணப்படுத்துகிற முக்கியமான பண்பு வந்து இந்த பூண்டில் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சளி பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு ஆஸ்துமா தொந்தரவும் வந்து முற்றிலுமாக குறையுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல்வலி வந்து ஒரு சிலருக்கு வந்து பற்களை சுற்றி வந்து அலர்ஜி மாதிரி ஏற்படும். அது அலர்ஜி மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பல் வந்து அதிக வலியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் வந்து இந்த பூண்டை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது நம்மளுடைய பல்வலியும் வந்து குறையுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் பற்களில் இருந்து
வயிறிலிருந்து கல்லீரல் வரைக்கும் எவ்வளவு ஒவ்வொருடைய உறுப்புக்கும் வந்து எவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோங்க. இந்த பூண்டை வந்து நம்ம டெய்லியும் காலையில் வந்து 1லேருந்து ஒரு 2 பற்கள் நார்மலாகவே நம்ம எல்லாருமே வந்து சாப்பிடலாம். கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்கும். அதனுடைய சாப்பிடும் போது கொஞ்சம் குமட்டல் வர மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த பச்சை பூண்டை பற்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் வந்து எவ்வளவு நன்மைகள் வந்து செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுருக்கோங்க. சாப்பாட்டில் குழம்புல நம்ம போட்டு செய்யும் போது கூட அந்த பூண்டை கூட அவாய்ட் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணாமல் அந்த பூண்டுகளையும் வந்து நம்ம சேர்த்திக்கிறதுனால நம்மளுடைய உடல் வந்து மிகப்பெரிய நன்மைகளை வந்து கிடைக்கும். இப்போ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கோம். இனிமேல் வந்து யாரும் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பலவிதமான ரெசிபிகளும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததற்கு நன்றி.